மேம் சொல்லுமா. நம்மகிட்ட எல்லாமே கமர்ஷியல் ரிலேட்டடான மிஷின்ஸ் தான் இருக்குது. ஆமாம். ஸோ கஸ்டமர் வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வந்து மேனுவல் யூஸ் ஆகவும் சரி, கமர்ஷியல் ரிலேட்டடாகவும் ஒரு மிஷின் காம்பேக்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கான்னு கேட்குறாங்க மேம். கண்டிப்பாக கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது, வாங்க நம்ம பார்க்கலாம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஸோ டொமஸ்டிக் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கணும், இல்லை கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் தாங்க இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் வெஜிடபிள் கட்டிங் மிஷின். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லைசராக கட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். ஸோ பொட்டேட்டோ ஸ்லைசராக இருந்தாலும் சரி, ஆனியன் ஸ்லைசராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, இல்லை சின்ன ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கீங்க, பப்ஸ் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்களா, இல்லை நம்ம தட்டுக்கடைங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய வேலையே என்ன அப்படின்னீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறது தான். ஸோ அந்த வேலையை நம்ம வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிற மிஷின் தாங்க இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேப் இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கோ வெங்காயமோ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு கேப் இருக்குது. உள்ளே வந்து ஸ்ப்ரிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைசரில் சுற்றும் போது அழகாக ரவுண்டாக வரும். ஸோ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வச்சுட்டு கரெக்டாக நம்ம கேப் கிடைக்கிற மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம இதை சுற்ற ஆரம்பிச்சிடுறோம். அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்லைஸாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து சிப்ஸில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி போடுறாங்களா, அது மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா போடுறவங்களா இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.